இது விளம்பரமல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் ஏப்ரல் 29ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடந்தது. இந்த நிலையில் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக நேற்று முன்தினம் மாலை 6:15 மணிக்கு அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் கோலத்தில் அழகர் தங்க பல்லக்கில் புறப்பட்டார். மதுரை 3 மாவடியில் நேற்று அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கள்ளழகரை தரிசித்தனர். இதையடுத்து மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று இரவு 11 மணி முதல் 11:59 மணிக்குள் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் முடித்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி நாளான இன்று மே 1 அதிகாலை 5:35 மணி முதல் 5:55 மணிக்குள் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றுக்குள் அழகர் எழுந்தருளி அருள் பாலித்தார். அப்போது வைகை ஆற்றின் 2 பக்கமும் கரைகளில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் எழுப்பிய கோவிந்தா முழக்கம் விண்ணை பிளந்தது. தமிழ்நாட்டில் முக்கிய நிகழ்வான அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவால் மதுரையே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இன்று பிற்பகல் 12 மணிக்கு ராமராயர் மண்டபத்தில் தீர்த்தவாடி நிகழ்வும் நடைபெறும். பிறகு இரவு 9 மணிக்கு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் அழகர் எழுந்தருளுகிறார். இப்போதே பகிருங்கள். மதுரையிலிருந்து செய்தியாளர் ஐயம் பெருமாள். AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.